இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். குழந்தைங்க டிஃபன் பாக்ஸில் இதை கட்டி கொடுங்க, கண்டிப்பாக வந்துட்டு ரிட்டன் வரவே வராது, அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம செய்ய போகிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆலு சீஸ் பராத்தா தான். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 4 உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. இது வேகிறதுக்குள்ளே நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைச்சிட்டு வந்துடலாம். ஒரு பவுல் எடுத்து அதில் 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ வந்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சுடு தண்ணி அப்படி இல்லைன்னா சுடு பால் ஒரு 1/2 கப்பு எடுத்து நல்லா கலந்துக்குங்க. ஃபஸ்ட்டு கலந்துட்டு ஒரு அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம நார்மல் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் நல்லா சுடு தண்ணி இல்லைன்னா சுடு பால் ஊற்றிட்டு நம்ம பிசையறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா சப்பாத்தி நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு மத்தியானம் டைம் ஆனால் கூட நல்ல ஒரு சாஃப்ட் இருக்கும். நீங்கள் காலையில் பிசைஞ்சு சப்பாத்தி ரெடி பண்ணி கொடுத்தா கூட மத்தியானத்துக்கு அந்த சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு சப்பாத்திக்கு நம்ம சுடு தண்ணி அப்படி இல்லைன்னா சுடுபால் ஊற்றி பிசைகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு எண்ணெய் சேர்த்துட்டு திருப்பி நல்லா பிசைய ஆரம்பிச்சிருங்க. நல்லா இழுத்து பிசையும் போது தான் சப்பாத்தி வந்துட்டு நல்ல ஒரு சாஃப்ட்னஸாகவும் இருக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேலோட்ட கொஞ்சம் எண்ணெய் தெளிச்சுட்டு நம்ம மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்ட பிறகு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே ஓரம் வச்சுருங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெஷர் குக்கர்லேருந்து உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தோலை உரிச்சிட போகிறோம். உரிச்சிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா தூளாக ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் பண்ணுற போது கிளியராக இருக்கும். ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்ட பிறகு நான் இன்னொரு பவுலில் இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சீஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த சீஸை கொஞ்சமாக கிரேட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப்புக்கு சீஸை கிரேட் பண்ணி தூவி போட்டுக்கோங்க. துருவி சேர்த்துட்ட பிறகு இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு தூள் 1 டீஸ்பூனும், சாட் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மாங்காய் தூளும் அதே மாதிரி தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. உருளைக்கிழங்கு, சீஸு, அப்புறம் இந்த மசாலா 3மே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். மிக்ஸ் ஆகி வந்துட்ட பிறகு இதை ஒரு சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஓரமாக வச்சுட்டு இப்போ சப்பாத்தி மாவுக்கு நம்ம பெரட்டிட்டு வந்துடலாம். இப்போ சப்பாத்தி மாவு ஒரு 10 மினிட்ஸ் நான் விட்ட பிறகு நல்லா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். நம்ம ஏற்கனவே நல்லா பிசைஞ்சிருப்போம். இப்போ இன்னும் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் விடும்போது நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ இதை நம்ம ஒரு 10 பால்லேருந்து 11 பாலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு, சப்பாத்தி மாவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். போர்டில் கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா நம்ம கோதுமை மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்தி மாவை தேய்ச்சிட்டு இந்த மாதிரி உள்ள ஸ்டஃபிங்கை வச்சுட்டு ஃபுல்லாக பேக் பண்ணும்போது இப்போ நம்ம எக்ஸஸான மாவை எடுத்துருங்க. மீதி இருக்கிற மாவை நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெலீஸாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் வச்சு ரோல் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டஃபிங் வெளியே வராது. இல்லைன்னு நீங்கள் ரொம்ப தின்னாக ரோல் பண்ணிங்கன்னா ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். ஸோ இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு ஒரு தவா வச்சு தவா சூடாகட்டும். லைட்டாக சூடானவருக்கு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக எண்ணெய் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். எண்ணெய் அப்படி இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு சைடு நல்லா ஒரு அளவுக்கு வெந்து வந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக ஜென்டிலாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா சப்பாத்தி நல்லா உப்பி வரும். ஸோ இந்த டைமில் நம்ம 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகின உடனே எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆலு சீஸ் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு காம்பினேஷன்னு பார்த்தீங்கன்னா ஊறுகாய் இருக்குது இல்லைங்களா, மாங்காய் ஊறுகாய், அது வச்சு கொடுத்து அனுப்பலாம். சப்போஸ் குழந்தைங்களுக்கு ஊறுகாய் பிடிக்காது அப்படின்னு சொன்னால் சாஸும் வச்சு கொடுத்து அனுப்பலாம். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னொன்றும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு செமையான பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.
பாருங்கள் கொஞ்சம் புடும்போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி அதை வந்துட்டு மாங்காய் ஊறுகாய் இல்லைன்னா லெமன் ஊறுகாயில் வச்சு சாப்பிடும்போது இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. மாங்காவோட அந்த புளிப்புத்தன்மையும் அதே மாதிரி அதில் இருக்கிற அந்த காரமும் கூட சேர்ந்து இந்த ஆலு சீஸ் சப்பாத்தியில் வந்துட்டு நம்ம டிப் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.